ஃபுல்லாக பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த சரக்கு தான் ஃபேமஸ். ராயல் ரோடு கிராஸ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் நீங்கள் மெயின் ரோட்லலாம் கிராஸ் பண்ண முடியாது. வேகத்தடைக்கிட்ட இல்லைன்னா கோடு வெள்ளை கலர் கோடு போட்டிருப்பாங்க, அதில் தான் போகணும். இல்லை போலீஸை பார்த்தா ஃபைன் போட்டுருவாங்க. அங்கே வேகத்தடை இருக்குது, கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் பண்ணிட்டோம். இந்த பக்கம் வேகத்தடை இல்லை, வண்டி வருதா என்னன்னு பார்த்துட்டு தான் போவோம். சபர் रुको 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 गाड़ी इधर ओके வண்டி வந்து அங்கிட்டு போயிடுச்சு. அது ஜல்தி ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி போர்டு நீங்கள் பார்க்கலாம். வண்டி ரோடு கொஞ்சம் சரியில்லாத ரோடுலலாம் இந்த மாதிரி போர்டு பார்க்கலாம் நீங்கள். மால் கயத்தி மால். நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோன்னா புதுசாக ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாலுக்கு தான் நம்ம போகிறோம், இதுக்கு நம்ம போகல. அது நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதான் திருவிழா கோயிலுக்கு திருவிழாக்கு லைட்டு போடுற மாதிரி போட்டிருக்காங்கல்ல. ஒரு சார் इधर बहुत क्रिसमस का फेस्टिवल पूरा बहुत लगा है, मालूम है? तुम नहीं आया इधर देखने के लिए? छोटा तो रैबिट और पैरोट और स्मॉल बर्थडे पूरा है. ஃபுல்லாக மால் பார்க்கிங். அங்கங்கே இந்த மாதிரி பள்ளத்தை பார்க்கலாம் நீங்கள். தண்ணியெல்லாம் வந்தால் அதில் தான் வடியும். இங்கே அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா அந்த மண் இருக்கு இல்லையா, இதெல்லாம் புல் மேலே எவ்வளோ மண் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி மண் வரும். இந்த மாதிரி வெள்ளைக்கோட்டில் தான் ரோடே கிராஸ் பண்ணணும். கடை வச்சுருக்காங்க. இது பஞ்சு மிட்டாயெல்லாம் இருக்குங்க. இதை காமிக்கிறது தான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன். எப்படி இருக்குவாங்க இது இப்போ வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. குழந்தைங்க மட்டும்தான் அதில் உட்காரலாம். இங்கே உள்ள குழந்தைங்களாம் எலு கொஞ்சம் மாதிரி இருக்குங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி கண்ணாடி ஓப்பன் பண்ணாங்கன்னா லைனாக நிற்கும். ஒரு லைனாக ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. லைன் எல்லாம் குட்டி குட்டியாக உட்காந்துருக்கும் வண்டியில். இது தக்கோ சூப்பராக இருக்குங்க. முயல் குட்டியெல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாம் பயப்படுது. சூப்பராக இருக்கு. இதில் உள்ள சின்ன குழந்தைங்க பார்த்துச்சுன்னா ஆசையாக வாங்கிட்டு போயிருங்க. எல்லாம் இது கிளி, பச்சை கிளி, எல்லாம் பச்சை கிளிங்க. நான் பார்க்குறேன். இது பாருங்க, இது வந்து கழுத்தில் மட்டும் மஞ்சள். இது பேர் எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லவ் பேர்ட்ஸ், அதுதான் லவ் பேர்ட்ஸ். இது பேர் தெரியல. இது பச்சை கிளிங்க. क्या टच नहीं करो बस देखो, टच नहीं करो तो தொடாமல் பார்க்கணுமா. நான் எதார்த்தமாக தாங்க இந்த பக்கம் வந்தேன். நான் வேறு புதுசாக ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே போகலான்னு தான் பார்த்தேன். சூப்பராக இருக்கும். இது வெள்ளைக்கல், வெள்ளை. இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க.
ஞாபகம் இல்லை. சூப்பராக இருக்கும். நான் இது மாதிரி ஒன்று வீட்டில் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். கூடலாம் இருக்குது. இது மீன் ஃபைட்டர். இது ஃபைட்டர் என்ன? இது கலர் கலராக இருக்குது ஃபைட்டர். எனக்கு சர்ப்ரைஸுங்கண்ணா. இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம போய் வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். ஆனால் இங்கே நம்ம சம்பாதிக்க வந்துட்டு இதெல்லாம் போய் வளர்த்துட்டு இருந்தோம்னா விளக்க பார்க்குறோமா ரசிக்கிறோமா அதோட பேர். சின்ன சின்ன பொம்மைங்க ஃபுல்லாக சின்ன சின்ன சாமான் தான் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து லேடிஸ் ஐட்டம். தலைக்கு மாட்டுற ரிப்புன்னு எனக்கு அது சூப்பராக இருக்குங்க. பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு எனக்கு. இது ராட்டினம், சின்ன குழந்தைக்குள்ள ராட்டினம். எனக்கு ஒரு டவுட்டு, இது வந்து கேட்டு வந்து சின்ன கேட்டு போட்டிருக்காங்க. இதுக்கும் ரொம்ப கேப்லாம் கிடையாது. இது என்ன இடிச்சிடாது, சூப்பராக இருக்கு. இது என்ன தெரியுதா, இது ஜம்பிங், இடுப்பில் கட்டிக்கிட்டு ஜம்ப் பண்ணுவாங்களே அது. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் விளாட்றது சூப்பராக இருக்குல்ல. முயல் இப்போ ஆள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் எல்லாம் எலி கொஞ்சம் சைத்தில் தான் எல்லாம் துள்ளி துள்ளி விளாண்டுக்கிட்டு இருக்கும். இது செம்மையாக இருக்குல்ல. எல்லாம் விதவிதமாக வச்சுருக்காங்க. பார்க்கலாம். நாங்கள் இன்னும் ராத்திரி இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று வந்தோம்னா, இப்போ மணி 6:30, ஒரு 8 மணி 9 மணிக்கு வந்தோம்னா எல்லாம் சின்ன குழந்தைங்க எல்லாம் விளாண்டுருக்கு. அவன் இங்கேருந்து சங்கடப்பட்டு வர்றதில்ல. என்னத்தை போய்கிட்டு இருந்து ஃபோனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துடுறது. வந்தோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். சேஃப்டியெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. சேஃப்டி எவ்வளோ பூந்து பூந்து வர மாதிரிலாம் இருக்கும். இப்போ நியூ இயர்க்காக வச்சுருப்பாங்க போல. ஸோ நம்ம இந்த மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஜாயா சூப்பர் மார்க்கெட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து इधर ये साइड आ जा. ये देखिए ड्रिमर लाइट है. रेट எதுவும் போடல. இந்த டார்ச் லைட் வந்து டெஸ்ட் தராங்க. பேட்டரி இருக்கு. ட்ரெஸ் தைக்கிறது பட்டனு ஊசி. ரேட்டு தான் ஒன்றும் தெரில. ஆயில் कितना है? ஆயில் 3 dirham 95. இங்கே வந்து ₹1 ₹2 இருக்குல்ல, அது வந்து இது திரம்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே அந்த 50 பைசா 25 பைசான்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை வந்து ஃபீல்ஸ்ன்னு சொல்லுவோம். 90 ஃபீல்ஸ். பர்த்டே செலிப்ரேஷன். இங்கே ஃபுல்லாக நோட்டு புக்கு தான் இருக்குது. சின்ன நோட்டு, பேனா, பென்சில், கலரிங்கு, சிஸ்டர். இதுதாங்க ரொம்ப தொல்லைங்க. இது ஒன்று வாங்கி வைக்கணுங்க ரூமில். ஃபுல்லாக டப்பா, பார்சல் டப்பா. நான் இதில் தான் சப்ஜியெல்லாம் குழம்பெல்லாம் இதில் தான் பார்சல் பண்ணிட்டு வரோம். எவ்வளோ சூப்பர் ஐட்டமாக இருக்கும்.
coconut 5.90 dirham. நான் இதான் யூஸ் பண்ணுறேன். டேஸ்ட் 5 dirham. किधर गया இதாங்க போனால் தெரியல. ஃபுல்லாக ஆயில் ஐட்டமாக. ரெட் கிண்டி பீன்ஸ், டீ காஃபி, டீ பவுடர், अरबिक कॉफ़ी 18 dirham है. ஒரு சாக்லேட் ஐட்டமாக இருக்கும். எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். கிட்கேண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன மார்க்கெட் தான், ரொம்ப பெருசெல்லாம். இவன் எங்கே போனான்னு தெரியலையே. ஆரஞ்சு, ஆப்பிள், எக், கிரீன் ஆப்பிள், ரமகேஷ். பாத்திரம் தான். किधर क्या है? तुम्हारे लिए इधर ढूंढ के आया. तेरा बनाना 7 तरह 7 रुपये बनाना. अच्छा बनाना निकलेगा नहीं. अच्छा यार, रुक करेंगे. வெங்காயம் 5 dirham 95 fils. இப்போ மணி சரியாக 7 மணி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா ஒரு மிஷின் இருக்குன்னு. எடிஸ்லாத்தே டியூ 2 சிம்மு தான், 2 சிம்மு தான் இங்கே யூஸ் பண்ணலாம். 5 சிம்மு ஒன்று இருக்குது. அது எடிஸ்லாத சிம்மு அதிலே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்தியாவுக்கு மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம ஊருக்கு அந்த சிம்மு ஏர்செல்லு, பிஎஸ்என்எல், ஐடியா, ஸோ அந்த இதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ எடிஸ்லாத்துனா எனக்கு இப்போ ரீசார்ஜ் பண்ணால் எடிஸ்லாத்து போய் இப்போ செல் ரீசார்ஜ் அது போட்டோம்னா பின் நம்பரை போட்டு ஓகே கொடுத்தோம்னா பைசா இதில் தான் பைசா போடணும். 20 dirham 5 dirham தாள் மட்டும் இதில் போட்டோம்னா இதில் வந்து கன்ஃபார்ம் கேட்கும். 20 dirham போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா ஸோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கொடுத்தோம்னா பழைய பேர் வந்து. ஸோ நான் சொன்ன மிஷின் இதுதான். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.